பெனால்ட்டி 2 டைப் உண்டு. ஆட்டோமேட்டிக் பெனால்ட்டி உண்டு, பட் மெஜாரிட்டியான பெனால்ட்டி இந்த கான்செப்டில் வரும். அதே மென்ஷன் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா ப்ராசிக்யூஷன் வரைக்கும் போகும். ப்ராசிக்யூஷனில் தான் நம்ம கோர்ட்டில் போகும், எக்கனாமிக் அஃபென்ஸ் கோர்ட்டில் போயிடும் மேட்ரு. ஸோ இந்த கேஸில் வந்து பெனால்ட்டி வந்து 271 AABங்கிற செக்ஷனில் போடுறாங்க. அந்த 5 கோடி ரூபா ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, 15 ரூபாயில் 5 ரூபா கண்டுபிடிக்கப்பட்டது, அதை ஒத்துக்கிட்டது. 10 ரூபா கண்டுபிடிக்கப்படாது, ஆனால் அவங்களே ஒத்துக்கிட்டது. இப்போ அந்த 10 ரூபாய்க்கு வேறு பெனால்ட்டி வரும், இந்த 5 ரூபாய்க்கு 271 AAB வரும். இந்த 271 AABக்கு மட்டும் ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க சேலஞ்ச் பண்ணி ரிட்டில். இப்போ நார்மலாக எப்படி போயிருக்கோம், அப்பீல் கமிஷனரேட்லேருந்து இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் போகும், அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு டிசிஏ டேக்ஸ் கேஸாக வரும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு SLPயாக போகும். இதுதான் நார்மல் ட்ராவல் பைபாஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அவசரம் எமர்ஜென்சி இல்லை எனக்கு போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு வர்றாங்க. என்னையை பொறுத்த மட்டும் அவங்க போன விதம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். டெக்னிக்கல் ராங் அப்ரோச் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த 271 AAB எப்படின்னா 2 விஷயமா இருக்குது, 30% 60%. இவங்க டேட்டா வச்சு நான் சொல்கிறது, அதாவது நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா 30%, ஒத்துக்கிட்டு டேக்ஸ் கட்டிட்டா 30%. இப்போ 5 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி போடுறாங்க. ஒத்துக்கவே இல்லைன்னா நான் கண்டுபிடிச்சி போட்டால் 60%. அப்போ அதிலே ஒரு டிஸ்கஷன் வந்துடுது. ஸோ 3 கோடி போடுறதுக்கு பதிலாக டிபார்ட்மெண்ட்டு 1.5 கோடி தான் போடுது. 1.5 கோடியை நம்ம கட்டியிருக்கிறது தான் முறை. இல்லைனா இதை வந்து ரிட்டில் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. டெக்னிக்கலாக போயிருந்தால் நம்ம டாக்ஸ் கேஸ் அப்பீலில் போய் 271 AAB வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, இந்த பெனால்ட்டி நீங்கள் வந்து இந்த 1.5 கோடி என்னை கட்ட சொல்லக்கூடாது, நான் தான் ஒத்துக்கிட்ட அன்னைக்கே நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன்ல. இன்னொன்று அது ஒரு சில காரணங்களால் அது செலவாக வந்துச்சு அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர, நீங்கள் வந்து நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், எனக்கு பெனால்ட்டி போட்டு தப்பு நீங்கள் ரிட்டில் போய் கேட்க முடியாது ஹைகோர்ட்டில்.